அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இரண்டாவது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊர்வலமாக வந்த இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 500 பேர் திடீரென எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நுழைந்தனர். சென்னை முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இரண்டாவது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில நேற்று தினமும் அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று தினம் அவர்களுடைய போராட்டம் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கெங்கு ரெட்டி அந்த சாலையில தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சாலையில் அமர்ந்து நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக முழக்கமிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது காவல்துறையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு பேருந்துகளாக வரவழைக்கப்பட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 31/5/2009 பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் பெரிய அளவில் வேறுபாடு இருந்து வருகிறது. இந்த வேறுபாடை களைய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் வைத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக திமுக கடந்த தேர்தலின் போது தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்றுதான் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வராங்க. நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து அவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். நீங்க கொஞ்சம் வழி சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இரண்டாவது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இரண்டாவது நாளாக சென்னை முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2009 மே மாதம் 31ஆம் நாள் வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையேயான ஊதிய முரண்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ஊதிய முரண்பாட்டை பொறுத்த வரைக்கும் 2009 மே மாதம் 31க்கு முன்பு 8370 ரூபாய் அடிப்படை ஊதியமாக வழங்கப்பட்டது. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2009க்கு பிறகு 5200 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கான அடிப்படை ஊதியமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தற்பொழுது அவர்களுடைய அந்த ஊதிய முரண்பாடு நீடித்து வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய அந்த அடிப்படை ஊதியத்திற்கான அந்த முரண்பாடு என்பது 16000 ரூபாய்க்கு மேல் இருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரே வேலை, ஒரே கல்வி தகுதி, ஒரே இடத்தில் ஒரே சமமான வேலையை பார்ப்பவர்களுக்கு 2 வேறுபட்ட ஊதியங்களை வழங்குவது எவ்வாறு சரியாக இருக்கும் என கூறி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலும் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அந்த அவருடைய கோரிக்கை நிறைவேற்றும் எனவும் அந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார்கள். தற்போது
திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசாணை அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 படி அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை சுட்டிக்காட்டி தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக 2வது நாளாக திமுக அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வேண்டும் என கூறியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூறி தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எழும்பூரில் இருக்கிறது. அங்கு தற்போது முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் ஒரு சில ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுடன் சேர்த்து காவல்துறை வாகனங்களில் அவர்கள் ஏற்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.